ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக செய்கிற சில விஷயங்கள் வந்து இங்கிலீஷில் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம டெய்லி செஞ்சிட்ருப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து அது எப்படி சொல்லணும் அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக டெய்லி நம்ம செஞ்சிட்ருக்க மாதிரியான விஷயங்களாக இருக்கும். நம்ம ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக செய்கிற விஷயங்கள். ஸோ அதெல்லாம் இங்கிலீஷில் எவ்வளோ ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கைகளை வச்சு என்னெல்லாம் செய்யலாம், அந்த கைகளை வச்சு செய்கிற ஆக்ஷனை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பஞ்ச். ஸோ பஞ்ச் அப்படிங்கிறது குத்துதல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ பஞ்ச்ட் ஹிம் ஆன் ஹிஸ் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன் பிஞ்ச். ஸோ பிஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா கிள்ளுதல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ பிஞ்ச்ட் ஹர் சபி சீக். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவளோட கொழுன்னு இருக்கிற கண்ணத்தை கிள்னா. இப்போ குழந்தைங்கள்லாம் கொழுன்னு இருக்கிறாங்கன்னா சபியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமா. ஸோ சபியாக இருக்கிற கண்ணத்தை அவள் கிள்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ பிஞ்ச்ட் ஹர் சபி சீக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பேட். ஸோ பேட் அப்படிங்கிறது என்னென்னா தட்டி கொடுத்தல். ஸோ தட்டி யாரையாவது நம்ம கை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ பேட்டட் ஆன் ஹிஸ் ஷோல்டர். அவனுடைய தோள்களை தட்டி கொடுத்தாள். ஷீ பேட்டட் ஆன் ஹிஸ் ஷோல்டர். நெக்ஸ்ட் ஒன் பெட். ஸோ பெட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், பெட் அனிமல் நம்ம சொல்லுவோம், செல்ல பிராணிகள் அப்படின்றது. ஸோ பெட் அப்படிங்கிறது வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் வச்சுருந்தா நம்ம அப்படியே மெதுவாக அதுக்கு தடவி கொடுப்போம், அது கூட விளையாடுவோம், அதுக்கு கிச்சியெல்லாம் காமிப்போம்ல, அந்த மாதிரி செய்கிறத தான் பெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ பெட்ஸ் ஹர் டாக் ஆல்வேஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவளோட நாயை வந்து எப்போவுமே இந்த மாதிரி விளையாண்டுட்டே இருப்பாள். அதை தடவி கொடுத்துட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் கிச்சியெல்லாம் காமிச்சிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ பெட்ஸ் ஹர் டாக் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஸ்ட். ஸோ ஃபிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, கைகளை அப்படி மடக்கி இப்படி வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ clenched ஹர் ஃபிஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவளோட கையை வந்து இப்படி டைட்டாக இறுக்கி இந்த மாதிரி காமிச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ clenched ஹர் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது டைட்டாக பிடிக்கிறது தான் clenchன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டைட்டாக இப்படி முட்டியை காமிக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ clenched ஹர் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வேவ். ஸோ வேவ் அப்படின்றதுனா இந்த மாதிரி நம்ம செய்வோம்ல, டாட்டா காமிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டாட்டா காமிக்கிறது தான் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக நம்ம வந்து வேவ் அப்படின்னோடனே கடல் அலைகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுவும் வேவ் தான். இந்த மாதிரி கை ஆட்டுறது பேரும் வேவ் தான். ஸோ யாராவது நம்மளை பார்த்து டாட்டா காமிச்சாங்க அப்படின்னா ஷீ வேவ்ட் அட் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஷேக். ஸோ ஷேக் எல்லாருக்கும் ரொம்ப காமனாக தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ கை குலுக்குதல் அப்படின்றத ஷேக்குன்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ். யாருக்காவது போய் கை குலுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹோல்டு. ஸோ ஹோல்டு அப்படின்றது வந்து ஹோல்டு ஹேண்ட் அப்படின்னா கையை பிடிச்சிக்கிறது. இப்போ வந்து கையை எப்படி பிடிச்சிட்டு போகிறது, இல்லை இப்படி விரலை பிடிச்சிட்டு போகிறது, அதாவது முக்கியமாக குழந்தைங்க வந்து கையை பிடிச்சிட்டு நடந்து போவாங்கல்ல, இந்த மாதிரியெல்லாம் கையை பிடிச்சிட்டு போகிறத வந்து ஹோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பேபி வாஸ் ஹோல்டிங் ஹர் மதர்ஸ் ஹேண்ட் டைட்லி. இது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை அவங்க அம்மாவோட கையை ரொம்ப டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தது. த பேபி வாஸ் ஹோல்டிங் ஹர் மதர்ஸ் ஹேண்ட் டைட்லி. நெக்ஸ்ட் ஒன் போக். ஸோ போக் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கையோ இல்லைனா ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு ஒரு இடத்துல இப்படி குத்துறதுக்கு பேர் தான் போக் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் ஸ்டார்டிங்கில் வந்து போக் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டே வச்சுருப்பாங்க, ஒரு கை விரல் காமிக்கிற மாதிரி. இப்படி வந்து ஒருத்தங்களை இப்படி குத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கையை வச்சு ஒருத்தங்களை ஒரு விரலை வச்சு நம்ம இப்படி குத்துறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் போக். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ போக் மீ டு கெட் மை அட்டென்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் விரலால் என்னை வந்து இப்படி குத்துனா அப்படின்னு அர்த்தம். என்னுடைய அட்டென்ஷனை வந்து என்னோடய கவனத்தை திருப்புறதுக்காக அவள் வந்து விரலால் இந்த மாதிரி செஞ்சா. இப்போ ஒரு கூட்டத்தில் இருக்கணும், நம்ம இந்த மாதிரி இப்படி யாராவது செய்வோம்ல, அந்த மாதிரி செஞ்சான்னு சொல்கிறதுக்கு
She poked me to get my attention அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட். ஸோ பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விரலை வச்சு இப்படி நம்ம காமிக்கிறதுக்கு பேர் தான் பாயிண்ட். இப்போது இந்த வழியாக போ அப்படின்னு சொல்கிறது, அவன்தான் அப்படின்னு அவங்கள ஒருத்தங்களை காமிக்கிறது, ஒருத்தங்களை அடையாளம் காமிக்கிறதுக்காக நம்ம வந்து விரல் ஆட்காட்டி விரல் யூஸ் பண்ணி இந்த பாருன்னு ஒருத்தங்களை இப்படி காமிக்கிறோம், ஒரு விஷயத்தை காமிக்கிறோம் அப்படின்னா அதை தான் வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பாயிண்ட் யுவர் ஃபிங்கர்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உன் விரலை காமிக்காத, இந்த மாதிரி ஆள்காட்டி விரலை நீட்டாத, காமிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஒருத்தங்களை வந்து இப்படி அடையாளம் காமிக்காத, இந்த விஷயத்தை இப்படி காமிக்காத அப்படிலாம் சொல்கிறதுக்கு டோன்ட் பாயிண்ட் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை டோன்ட் பாயிண்ட் அட் மீ அப்படின்னா என்னை பார்த்து இப்படி கை நீட்டாத அப்படிலாம் சொல்கிறதுக்கு டோன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் விகில். ஸோ விகில் அப்படின்னா இந்த மாதிரி விரலை பண்ணுறதுக்கு பேர் விகில் அப்படின்னு சொல்லலாம். சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸில் இந்த கை விரல்களுக்குலாம் ஏதாவது ஆக்ஷன் கொடுக்கணுன்னா இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து விகில் அப்படின்னு அர்த்தம். தமிழில் இதுக்கு ஏதாவது சரியான வார்த்தைகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஆக்ஷன் காமிச்சு இப்படி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரி செய்கிறத விகில் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் விகில் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா உன் கை இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போது நம்ம பார்த்த சென்டென்சஸில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடிக்கடி நீங்கள் உங்கள் கையை வச்சு விரலில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி பாயிண்ட் பண்ணுவீங்களா, இல்லை போக் பண்ணுவீங்களா, விகில் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சென்டென்ஸ் காமெண்ட்ஸில் கொடுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.